இலங்கை குடியுரிமையை துறந்தவர்கள் உட்பட இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகள் நிரந்தர இலங்கை குடியுரிமை பெற புதிய விதிமுறைகள் வர்த்தமானி மூலம் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விதிமுறைகள் பொது பாதுகாப்பு அமைச்சினால் வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த உத்தரவுகள் நிரந்தர பதிவிட விசா ஆணைகள் 2024 என அறியப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நபர் அல்லது குடியுரிமை சட்டத்தின் பிரிவு 19, 20 அல்லது 21 கீழ் குடியுரிமை நிறுத்தப்பட்டவர், அதேபோல் ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை துணைவர் திருமணமாகி 6 மாதங்களுக்கு பிறகு புதிய விதிமுறைகளின் கீழ் விண்ணப்பிக்கலாம். குறித்த வர்த்தமானி அறிவித்தலின்படி 5 வருடங்களுக்கு முன்னர் திருமணம் ரத்து செய்யப்பட்டால் நிரந்தர பதிவிட அந்தஸ்து தானாகவே ரத்து செய்யப்படும். பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி பிறந்தவர்கள் அல்லது இன்னும் நாட்டில் குடிமக்களாக உள்ள ஒருவர் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். இதன் கீழ் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முதன்மை விண்ணப்பதாரருக்கு $1000 கட்டணம் வசூலிக்கப்படும் மற்றும் இலங்கையர் அல்லாத வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளுக்கு $400 கட்டணம் வசூலிக்கப்படும். தொடர்புடைய விண்ணப்ப படிவம் 2024 மே 7 வர்த்தமானி இலக்கம் 2383 கீழ் 17 மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீசாரால் 250 லிட்டர் கோடா மற்றும் 15 லிட்டர் கசிப்பு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அச்சுவேலி வாகையடி பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று மாலை கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து அச்சுவேலி உதவி போலீஸ் பொறுப்பதிகாரியும் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியுமான போலீஸ் பரிசோதகர் பாலசூரிய தலைமையிலான போலீஸ் கொஸ்தாப்பிள்ளைகளான ஆனந்தர் ராஜ், இந்திக விதுஷன் சமக்தா ஆகியோரின் சுற்றி வளைப்பில் குறித்த கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்திய அடுப்பு, கொள்கலன்கள் உட்பட்ட பொருட்களும் கைப்பற்றப்படுவதோடு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகையடி பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தென்மேல் பருவ பேச்சு காற்று வலுவடைந்து காணப்படுவதனால் நிலவுகின்ற காற்றும் மழையுடனான வானிலையும் மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கூறியுள்ளார். மேல், சப்ரமுக, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடுவதுடன் வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள முன்னறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. ஊவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய, மேல், தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் காட்டுப்புலத்தில் கடற்படை முகாமிற்காக முன்னெடுக்கப்படவிருந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் மக்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டுள்ளது. சுழிபுரம் காட்டுப்புலம் பகுதியில் உள்ள 4 பரப்பு தனியார் காணியின் நில அளவை திணைக்களம் கடற்படையினர் காணி சுவீகரிப்பதற்கு காட்டுப்புலத்துக்கு வருகை தந்தனர். இந்நிலையில் காணி அளவீடு செய்ய வந்த அதிகாரிகள் மக்கள் எதிர்ப்பால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் நடந்த தமிழின படுகொலை குறித்து கனடிய நாடாளுமன்ற சர்வதேச நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கோரும் மனு தொடர்பில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பானது எதிர்வரும் 2024 ஜூன் 2 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை கனடாவில் உள்ள மார்க்கம் வீதி 27 என்ற இடத்தில் அமைந்துள்ள முன்னணி சமூக மையத்தில் இடம்பெற உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான் சேனின் ஒத்துழைப்புடன் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் கூட்டமைப்பினால் இந்த செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த மனுவில் இனப்படுகொலை குற்றத்தை தடுத்தல் மற்றும் தண்டனை வழங்குதல் தொடர்பான உடன்படிக்கையின் கீழ் இலங்கைக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2006 முதல் 2009 வரையிலான ஆயுத போரின் இறுதி கட்டத்தில் ஈழத் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் உள்ளிட்ட கொடூரமான குற்றங்களுக்கு இலங்கையை பொறுப்பேற்க செய்யுங்கள். மேலும் பொறுப்பு கூறலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த ஆட்டுளிய குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளின் அவசியத்தை வலியுறுத்துங்கள் என கோரப்பட்டுள்ளது.
தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற 3 காரணிகளை முன்வைத்து அமெரிக்க காங்கிரஸ் இலங்கைக்கு எதிரான பிரேரணையை தயாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் மக்களுடன் ராஜதந்திர தொடர்புகளை பலப்படுத்த வேண்டும். அமெரிக்காவும் ஏனைய சர்வதேச சமூகங்களும் இணைந்து தமிழ் மக்களின் சுய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மற்றும் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்பதை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற 3 காரணிகளை முன்வைத்து பிரேரணை தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அண்மையில் அமெரிக்க தூதுவர் வடக்கிற்கு சென்று முன்னாள் போராளிகளை சந்தித்திருந்தார். தூதுவருக்குரிய நடவடிக்கைக்கு அப்பால் சென்று இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதாக இலங்கையின் பாதுகாப்பு தரப்பு குற்றம் சுமத்திருந்தது. இந்நிலையில் இலங்கையின் ராணுவ அதிகாரிகள் சிலர் மீது அமெரிக்கா போன்ற நாடுகள் எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தன. இவ்வாறான ஒரு பின்னணியில் அமெரிக்காவின் காங்கிரஸ் கட்சி இலங்கைக்கு எதிராக பிரேரணை ஒன்றை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழ் அமெரிக்கர்களின் ஐக்கிய அரசியல் நடவடிக்கை குழு, இலங்கையில் சமத்துவம் மற்றும் நிவாரணத்துக்கான மக்கள் குழு மற்றும் உலகளாவிய தமிழ் அமைப்புக்கான கூட்டமைப்பு ஆகியவை இதற்கான அழுத்தத்தினை பிரயோகித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான ஆசியாவின் 2வது மிக பிரபலமான சுற்றுலா தலமாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது. இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்டுள்ள ஆசியாவின் பிரபலமான சுற்றுலா தலங்களின் பட்டியலிலேயே இலங்கை 2வது இடத்தினை பிடித்துள்ளது. நாட்டின் தனித்துவமான கலாச்சார அனுபவங்கள், இயற்கை அழகு, செழிப்பான தேயிலை தோட்டங்கள், பிரமிக்க வைக்கும் கடற்கரைகள் மற்றும் பலதரப்பட்ட வனவிலங்குகளுக்கு பெயர் பெற்ற ஒரு நாடாக இலங்கை அமைந்துள்ளது. குறித்த பட்டியலில் இந்தோனேஷியா 1வது இடத்தையும், இலங்கை 2வது இடத்தையும், தாய்லாந்து 3வது இடத்தையும் பெற்றுள்ளன. இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததுடன் மே மாதத்தில் இதுவரையில் 79,431 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து செல்லும் இலங்கை சுற்றுலா பயணிகள் தாய்லாந்திற்குள் நுழைவதற்கு விசா தேவையில்லை என்றும் 60 நாட்கள் வரை தங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கில் தாய்லாந்து அரசாங்கம் புதிய விசா நடைமுறைகளை அறிமுகப்படுத்துகின்றது. அதன் அடிப்படையில் இலங்கையிலிருந்து வருகை தருபவர்கள் உள்ளிட்ட அதிகளவான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நோக்கில் புதிய விசா ஊக்குவிப்புகளுக்கு தாய்லாந்து அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. திட்டத்தின் ஒரு பகுதியாக இலங்கை சுற்றுலா பயணிகள் தாய்லாந்துக்குள் நுழைவதற்கு விசா தேவையில்லை என்றும் 60 நாட்கள் வரை தங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சர்வதேச சுற்றுலா பயணிகள் தாய்லாந்துக்கு வருகை தருவதை அதிகரிக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் எனவும் இந்த நடவடிக்கை ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது என தாய்லாந்து பேங்காக் போஸ்ட் தெரிவித்துள்ளது. அதேவேளை இந்த மாற்றங்களுடன் விசா இல்லாத நுழைவுக்கான தகுதியான நாடுகளின் எண்ணிக்கை 57இல் இருந்து 93ஆக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவர் வெளிநாட்டில் உள்ள நிலையில் இளம் பெண் ஒருவர் தனது 2 பிள்ளைகளையும் தவிக்கவிட்டு காதலுடன் சென்றுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். குருநாகல் பிரதேசத்தில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தனது 7 வயது மகளையும் 2 வயது ஆண் குழந்தையையும் பாதுகாப்பு இன்றி வீட்டில் விட்டுவிட்டு காதலுடன் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பிள்ளைகளை விட்டுச் சென்ற பெண்ணை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த பெண்ணின் கணவர் 5 மாதங்களுக்கு முன்னர் மத்திய கிழக்கு நாட்டுக்கு வேலைக்கு சென்ற நிலையில் 2 பிள்ளைகளுடன் பெண் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை வீட்டில் 2 பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பதை கண்ட அயல் வீட்டு பெண்ணின் உறவினர் போலீசாரிடம் முறைப்பாடும் செய்துள்ளனர். பெண்ணின் 2 பிள்ளைகளும் பட்டினியால் வாடி வந்ததாக கூறப்படுவதுடன் தாயாருடன் தொடர்பு வைத்திருந்த நபரும் அயலவர் என போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் பிள்ளைகளை தம் பொறுப்பில் எடுத்த போலீசார் தலைமறைவான ஜோடிகளை தேடி வருகின்றனர். நாட்டுக்கு சட்டவிரோதமான முறையில் தங்கத்தை கடத்த முற்பட்ட 5 நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த நிறுவனங்களுக்கு 124 கோடி 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பிளபிட்டிய தெரிவித்துள்ளார். அதில் ஒரு நிறுவனத்துக்கு 17 கோடி 90 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் தங்கம் இறக்குமதியை மேற்கொள்ளும் அனைத்து உரிமை பெற்ற நிறுவனங்களுக்கும் இந்த சட்டவிரோத செயல்களில் இருந்து விடுபட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்துக்கு கிடைக்கும் வருமானத்தை இழக்கும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தங்க பொருட்களை இறக்குமதி செய்யும் சில தரப்பினர் அதனை பெரும் மோசடியாக மாற்றியுள்ளதாகவும் அதனை சுற்றி ஒரு மாஃபியா இருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பிளபிட்டிய தெரிவித்தார். மேலும் நாட்டில் தங்கம் கடத்தலை தடுக்கும் நோக்கில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய தங்க இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்து விசேட வர்த்தமானி அறிவித்தல் கடந்த வருடம் மார்ச் மாதம் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
வாட்ஸ்அப் பயனர்களின் வசதிக்கு ஏற்ப புதிய அம்சங்களை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் ஸ்டேட்டஸ் வாய்ஸ் மெசேஜ் அம்சத்தில் புதிய அப்டேட் ஒன்றை மெட்டா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. தற்போது 30 நொடிகள் வரை மட்டும் பேசி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கப்படும் நிலையில் புதிய மேம்படுத்திய 1 நிமிடம் வரை பேசி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாம். இந்த அம்சம் தற்போது மெட்டா நிறுவனத்தினால் வாட்ஸ்அப் பயனர்களுக்கு சோதனை அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகின்றது.